இப்போ இந்த போட்டோஸ்ல எல்லாம் நீங்க பார்த்த ஒரு ஃபிளாக் ஒன் பீஸ் அனிமேல வரக்கூடிய ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸோட கொடி. நீங்க பார்த்த போட்டோஸ்ல எல்லாம் அந்த ஃபிளாகை வச்சிருந்தது அந்த அனிமேயோட ஃபேன்ஸ்ன்னு நினைச்சுங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ஃபிளாக் ரீசெண்ட் இயர்ஸ்ல நடந்த சில போராட்டங்கள்ல முக்கியமான ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. ஜாப்பனீஸ் அனிமேல வர்ற ஒரு பைரட் ஃபிளாக் எப்படி போராட்டத்தோட ஒரு வடிவமா மாறிச்சு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு 5 Minute Videos. இப்போதைக்கு இல்ல, ரொம்ப வருஷமாவே உலக அளவுல பாப்புலரா இருக்க அனிமே ஷோஸ்ல ஒன் பீஸும் ஒன்று. ஒன் பீஸ் பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி புதுசாக இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே தேவையில்லை. பட் ஒன் பீஸ்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இது கடற்கொள்ளையர்களை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஷோ. அந்த ஷோவோட மெயின் கேரக்டர் பேரு லூஃபி. லூஃபியோட பைரட் குரூப் பேரு ஸ்ட்ரா ஹேட்ஸ். பொதுவாக நிஜத்தில் எடுத்துக்கிட்டாவே ஒவ்வொரு கடற்கொள்ளையர் குரூப்பும் அவங்கள அடையாளப்படுத்துவதற்காக ஒரு ஃபிளாகை வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த அனிமேலையும் ஒவ்வொரு பைரட் குரூவுக்கும் ஒரு ஃபிளாக் இருக்கு. அப்படி ஸ்ட்ரா ஹேட்டோட ஃபிளாக் தான் இது, அதாவது போராட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட கொடி. இப்படிப்பட்ட ஒரு வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு ஷோல வரக்கூடிய ஃபிளாக அதோட ரசிகர்கள் வச்சிருக்கிறதுல பெருசா எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவங்க அதை ரசிக்கிறாங்கன்ற ஒரு காரணமாச்சும் இருக்கு. இது ஒன் பீஸோட ஃபேன்ஸ், மெமரபிலியா கலெக்ஷன், பாப் கல்ச்சர்னு ஒரு பக்கம் போயிடும். அப்படி இருக்கும்போது தான் 2 வருடத்துக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இந்த ஃபிளாக் பயன்படுத்தப்பட்டுச்சு. அது எங்கன்னா ஒரு போராட்டத்துல. சில வருடங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் பாலஸ்தீனோட காசா நகரத்தை தாக்க ஆரம்பிச்சாங்க. இதனால காசா பெரும் அழிவுக்குள்ளாச்சு. பல 100 பேர் அந்த தாக்குதல்ல இறந்து போனாங்க. இதனால பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா உலகத்தோட பல நாடுகள்ல இஸ்ரேலை எதிர்த்து மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருமே அடக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2023 எண்ட்ல லண்டன்ல ஒரு ப்ரோட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரோட்டஸ்ட்லயும் வழக்கம் போல இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்களை மக்கள் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ப்ரோட்டஸ்ட்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃபிளாக் மீடியாவோட கண்ணில் பட ஆரம்பிச்சது. அதுதான் ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸோட ஃபிளாக். இதை லிட்ரலி அங்க வந்த யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பாலஸ்தீனுக்கு ஆதரவா நடந்த பல்வேறு போராட்டங்கள்ல இந்த ஸ்ட்ரா ஹேட்ஸோட ஃபிளாக் தெரிய ஆரம்பிச்சது. போராட்டங்கள்ல மட்டுமே கிடையாது, பாலஸ்தீன்லயுமே கூட சில இடங்கள்ல இந்த ஸ்ட்ரா ஹேட்டோட ஃபிளாகை கட்டி வைக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த கொடியை போராட்டத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்ச முதல் நிகழ்வுகள். அடுத்ததா வேற எந்த நாட்டுல இந்த ஸ்ட்ரா ஹேட் ஃபிளாகை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கும்போது இந்தோனேஷியாவில் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் மக்கள் மத்தியில அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை ரொம்ப காலமாவே இருந்து வருது போல. அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் இந்தோனேஷியாவில் கடந்த காலங்கள்ல நடந்திருக்குதான். ஆனா அப்பவெல்லாம் இந்த ஸ்ட்ரா ஹேட்ஸ் பைரட் ஃபிளாகை பயன்படுத்தின மாதிரி பெருசா எந்த ஒரு தகவலும் இல்ல. முதல்ல இதை பயன்படுத்தின இன்சிடென்ட் எப்போ நடந்திருக்குன்னா 2025, அதாவது இந்த வருஷத்தோட ஜூலை மாசத்தோட எண்ட்ல தான் முதல்ல இந்த ஸ்ட்ரா ஹேட் ஃபிளாக்ஸை அவங்க ஒரு ப்ராட்டஸ்ட்கான ஒரு மெட்டீரியலா மாத்த ஆரம்பிச்சாங்க. அதுவும் குறிப்பா லாரி மாதிரியான கனரக வாகனங்களை ஓட்டக்கூடியவங்க தான் இதை முதல்ல கொண்டு வந்தாங்க. இவங்க எதுக்கு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல, அதாவது ஜூலை மாசத்தோட எண்ட்ல இந்தோனேஷியன் கவர்மெண்ட் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை கொண்டு வராங்க. அதுக்கு பேரு ODOL, ஓவர் டைமென்ஷன் ஓவர்லோட். அதாவது இனி இந்தோனேஷியாவில் ஓடக்கூடிய வண்டிகள் எல்லாம், குறிப்பா கனரக வாகனங்கள் எல்லாம் இந்த டைமென்ஷன்ல தான் இருக்கணும். இந்த அளவுக்கான லோடை மட்டும்தான் ஏத்திட்டு போகணும். அதுக்கு மேல லோடை ஏத்திட்டு போக கூடாது. அப்படி ஏத்திட்டு போனா அபராதங்கள் விதிக்கப்படும்ன்ற மாதிரி இந்தோனேஷியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த ரூலை பெரிய பெரிய லாஜிஸ்டிக் கம்பெனிஸை வச்சு நடத்துறவங்களால ஈஸியா ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா இந்தோனேஷியாவோட ஒர்க்கிங் கிளாஸ்னால இந்த ஒரு ரூலுக்கு உடனடியா அடாப்ட் ஆக முடியல. இதுக்கு டைம் கேட்டிருப்பாங்க போல. ஆனா இந்தோனேஷியன் கவர்மெண்ட் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மறுப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம அந்த ரூலுக்கு கீழே வராதவங்களுக்கு ஃபைன்ஸையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுக்கு எதிர்ப்பாதான் முதல்ல அந்த ஸ்ட்ரா ஹேட்ஸோட ஃபிளாக்ஸை பல வாகன ஓட்டுநர்கள் அவங்களோட வண்டிகள்ல ஒரு போராட்டத்தின் அடையாளமா கட்டி வைக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த ஃபிளாக் எப்படி ஒரு போராட்டத்தின் அடையாளமா மாறும்னா அதுக்கு ஒன் பீஸ்ல வர்ற ஸ்ட்ரா ஹேட்ஸோட கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த ஃபிளாகுக்கும் ப்ராட்டஸ்ட் பண்றவங்களோட மென்டாலிட்டிக்கும் நடுவுல இருக்க கனெக்ஷனை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இந்தோனேஷியாவில் ட்ரக் டிரைவர்ஸ் அவங்களோட ப்ராட்டஸ்டோட ஒரு வடிவமா இந்த ஸ்ட்ரா ஹேட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சது சோசியல் மீடியா மூலமா கொஞ்ச நாள்லயே இந்தோனேஷியா முழுக்க பரவி இருக்கு. சோசியல் மீடியாவில் பரவன பல்வேறு போட்டோஸை பார்த்த மற்ற இந்தோனேஷிய மக்களும் இந்த ஒரு ஃபிளாகை தங்களோட எதிர்ப்பை காட்டுவதற்கான ஒரு வழியா பார்க்க ஆரம்பிச்சாங்க.
ஒரு கட்டத்துக்கு மேலையெல்லாம் இந்தோனேஷியா கொடிக்கு கீழேயே ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸோட அந்த பிளாகையும் கட்டி தங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆகஸ்ட் மாசம் எல்லாம் இது இந்தோனேஷியா முழுக்கவே பரவி இருக்கு. இந்தியா மாதிரியே ஆகஸ்ட் மாசத்துல தான் இந்தோனேஷியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டைம்ல இந்தோனேஷியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தோனேஷியா கொடிக்கு பக்கத்துல வேற எந்த கொடியவும் பறக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடையை மீறவங்க கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு கூட அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சது. அதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இப்படி இந்தோனேஷியாவிலையும் இந்த ஸ்ட்ரா ஹேட் ஃபிளாக் ரெபலியனோட ஒரு வடிவமா பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நேபாளில் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி சொல்லவே தேவையில்லை. நேபாளிஸ் ஜென்சி ப்ராட்டஸ்ட்னு தனியா விக்கிபீடியா பேஜையே கிரியேட் பண்ண வச்சுட்டாங்க. அங்கேயும் ரொம்ப நாளா மக்கள் மத்தியில கவர்மெண்ட் மேல கோபம் இருந்து வந்ததா தான் சொல்லப்படுது. அது ஒரு கட்டத்துல பஸ்ட் அவுட் ஆகுது. எப்பன்னா நேபாள் கவர்மெண்ட் சோசியல் மீடியா சைட்ஸை பேன் பண்றதா அறிவிச்சாங்க. இது ஜென்சி பசங்க மத்தியில பயங்கரமான கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து பசங்க அரசாங்கத்துக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. போராட்டம் ஒரு கட்டத்துல பெருசாகவும் போலீஸ் சைட்ல இருந்து சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த துப்பாக்கி சூட்ல நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அந்த ஷூட்டிங்ல நிறைய பேர் இறந்து போகவும் நிலைமை விபரீதமாயிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த கலவரத்துல நேபாளோட பிரைம் மினிஸ்டர்ல ஆரம்பிச்சு கவர்மெண்ட்ல முக்கிய பதவிகள்ல இருந்த நிறைய பேர் நேபாளை விட்டே வெளியே போனாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட புது பிஎம் எதுல பிக் பண்ணாங்க தெரியுமா? டிஸ்கார்ட் சர்வர்ல. உலகத்திலேயே முதல் முறையா இந்த மாதிரி நடக்குதுன்னு கூட சொல்லலாம். நேபாளில் நடந்த இந்த ப்ரொட்டஸ்ட்லையும் நேபாளோட பிளாகை தவிர்த்து இன்னொரு கொடியும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுதான் ஸ்ட்ரா ஹேட் பைரட் பிளாக். இதுக்கு அடுத்ததா பிரான்ஸ்லயும் போராட்டம் நடந்திருக்கு. அங்கேயும் இந்த ஸ்ட்ரா ஹேட்டோட கொடி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ப்ராட்டஸ்ட்ல, அதுவும் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ப்ராட்டஸ்ட்ல இந்த ஸ்ட்ரா ஹேட் பைரட் பிளாக் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த உலகத்துல எவ்வளவோ கொடி இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக ஒரு அனிமேல வரக்கூடிய பிளாக எதிர்ப்போட ஒரு வடிவமா இவங்க காட்ட ஆரம்பிச்சாங்க? இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கலாம்னு தேடுனதுல ஒரு 2-3 வேலிடான காரணங்கள் கிடைச்சதுதான். அதை பத்தி இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். கோர் ஐடியாலஜி ஆஃப் ஸ்ட்ரா ஹேட்ஸ். ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், ஒன் பீஸ்ன்றது பைரேட்ஸை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு மாங்கா அண்ட் அனிமே சீரிஸ் தான். அவங்கள பேஸ் பண்ணியும் அவங்களுக்கு எதிராக சண்டைப்படக்கூடிய நேவியை பேஸ் பண்ணியும் தான் இந்த கதை பூராவுமே நகரும். இதுல இன்னும் டீட்டெயிலா போனா டெவில் ஃப்ரூட்ஸ், ரெட் லைன், செலஸ்டியல் டிராகன், இது எல்லாத்துக்கும் மேல பைரேட் கிங்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். பட் இந்த வீடியோ அது பத்தினது கிடையாது. ஸோ பேக் டு த பாயிண்ட். இந்த ஷோல காட்டப்படுற பைரேட்ஸ் எல்லாம் நாம நிஜ உலகத்துல கடற்கொள்ளையர்கள் எப்படி இருந்தாங்கன்னு படிச்சோம், அதே மாதிரிதான் இந்த ஷோலையும் இருப்பாங்க. ஆனா இந்த ஷோல சில பைரேட்ஸை ரொம்ப நல்லவங்களா காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு பைரேட் குரூப் தான் லூஃபியை கேப்டனா கொண்ட ஸ்ட்ரா ஹேட் பைரேட்ஸும். இந்த குரூப் ரொம்பவே வித்தியாசமானது. இவங்க எப்படி அந்த ஸ்டோரியில சொல்லப்பட்டிருக்க மற்ற பைரேட்ஸ் கிட்ட இருந்து மாறுபடுறாங்கன்னு பார்க்கும்போது, இவங்க டேரிங்கா அப்ரஷனுக்கு எதிராகவும் கரப்ட் கிங்ஸுக்கு எதிராகவும் ஏன் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவுமே சண்டை செய்வாங்க. இதனாலேயே அவங்க தலைக்கு வைக்கப்பட்ட விலையும் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம அந்த ஷோவை ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரா ஹேட்ஸ் பண்றதெல்லாம் ஒரு சைலண்டான ரெபலியன் மாதிரியா இருக்கும். ஸோ அதை குறிக்கிற விதமா அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் போது இந்த ஸ்ட்ரா ஹேட்ஸோட பைரேட் ஃபிளாகை போராட்டம் பண்ணக்கூடியவங்க சிலர் பயன்படுத்தி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. மேபி அவங்க ஒன் பீஸோட டை ஹார்ட் ஃபேனா கூட இருக்கலாம். இது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா அட்டென்ஷன். ஒன் பீஸ்ன்றது உலகம் முழுக்க தெரிஞ்ச வெகு சில அனிமேஸ்ல ஒண்ணு. அது சம்பந்தமா ஏதாவது செய்திகள் வரும்போது கண்டிப்பா அது உலக அளவில் இருக்க ஒன் பீஸ் ஃபேன்ஸை கவனிக்க வைக்கும். இதனால உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்டர்நெட் மூலமா உலகம் முழுக்க தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது உலக அளவிலேயே அந்த ப்ராட்டஸ்ட பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. என்ன பிரச்சனை அங்க போயிட்டு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இது அந்த கவர்மெண்ட் மேல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த பிளாகை பயன்படுத்துவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. 3வது காரணம் என்னன்னா, இந்த கொடியை பயன்படுத்தினது பூராவுமே ஜென்சி கிட்ஸும் மில்லனியல்ஸும் தான். இதை வச்சு பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா, நாங்க எங்களோட முந்தின ஜெனரேஷன் மாதிரி நீங்க எது செஞ்சாலும் கேட்காமலாம் இருக்க மாட்டோம், கண்டிப்பா அதுக்கான எதிர்ப்பு இருக்குன்றத தெரிவிக்கிறதுக்காக கூட இந்த பிளாகை பயன்படுத்தி இருக்கலான்ற ஒரு காரணமும் சொல்லப்படுது. ஒன் பீஸ் கதைப்படி பார்த்தா லூஃபி ஒரு யங்கர் ஜெனரேஷன் பைரட். ஸோ ஒரு மாற்றத்துக்கான சிம்பிளா கூட இது இருக்கலான்ற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது. ஸோ இவையெல்லாம் தான் ஒரு ஷோல வரக்கூடிய ஒரு கற்பனையான பைரட் பிளாக் எப்படி நிஜ வாழ்க்கையில் நடந்த போராட்டங்களில் பயன்படுத்தப்பட்டுச்சுன்றதுக்கான காரணங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்கள் ஒன் பீஸ் ஃபேனாக இருந்தால் அதை பற்றியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.